ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான ஒரு வீடியோ தாங்க. கொய்யா பழத்தில் வந்து நம்ம சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இளநீர் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ இன்றைக்குள்ள ரெசிபி யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரெசிபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் இட்லியும் கொய்யா சட்னியும் பார்க்க போகிறோங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் சிவராமன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காருங்க. நிறைய வெஜிடேரியன் பண்ணியிருக்காரு, நிறைய நான்வெஜ்ஜஸ்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம போக போக வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் அவருடைய ரெசிபிஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இது நார்மலாக வந்து நம்ம தோசைக்கெல்லாம் ஆட்டுவோம் இல்லைங்களா, அதேமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு ரைஸு, 4 கப்பு வந்து இட்லி ரைஸ் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இது கரெக்டான ரேஷியோ தான், ஓகேங்களா? 4 கப்பு இட்லி ரைஸுக்கு 1 கப்பு வந்து உளுந்துங்க. இதை வந்து நல்லாவே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 தண்ணி நல்லா ரைஸையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா தண்ணியில் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ். ரைஸ்னால் வந்து கொஞ்சம் ஒரு 5 ஹவர்ஸ் தேவைப்படும். நான் என்ன பண்ணுவேன்னா, முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருவேங்க. அடுத்த நாள் ஆட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உளுந்தோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இட்லி சாஃப்டாக வரதுக்கு ஒரு சாஃப்டான ஒரு சூப்பரான டிப் சொல்லட்டுமாங்க. 1 கப்பு அவல் எடுத்துக்கோங்கங்க. ஸோ இது வந்து 4:1 வந்து ரேஷியோ இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து 1 கப்பு அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்ல தண்ணியில் ஊற விட்டுருங்க. இது வந்து நம்ம உளுந்தெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும். ஸோ இதில் வந்து இந்த இளநீர் இட்லி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அரைக்கும்போது இளநீர் இருக்குது இல்லைங்களா, கோகோனட் வாட்டர், அதை போட்டு தாங்க நம்ம அரைக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஓகேங்களா? இளநீர் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்ததுங்க. பஞ்சு போல் இருந்தது அன்றைக்கி. ஸோ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த இளநீர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? நம்ம ஜென்ரலாக ஆப்பம் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஆப்பத்துக்கு நம்ம அந்த வழுக்கையும் சேர்த்து எடுப்போம். ஸோ இதுக்கு இட்லிக்கு வந்து நம்ம தண்ணீர் மட்டும் நம்ம சேர்த்தா போதும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்டு நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரைஸு நான் சொன்ன மாதிரி வந்து அவல் வந்து நான் தனியாகவே நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நான் ஊற்றக்கூடிய தண்ணி என்ன பார்த்திங்கன்னா, இளநீர் தான் நான் ஊற்றியிருக்கேங்க. ஸோ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடுச்சுங்க, நல்லா பொங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரிசி, இட்லி அரிசி தான் நம்ம போட போகிறோம், ஓகேங்களா? அந்த இட்லி அரிசிக்கு வந்து நம்ம இளநீர் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் தோசை மாவு ஆட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கலை தானேங்க, இல்லைங்களா? ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது, கையை போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பட் நோ அதர் ஆப்ஷன், நம்ம அதை பண்ணி தானாங்க ஆகணும், இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவல் வந்து மிக்ஸில் அரைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சைட் பை சைடாட்டு நான் கிரைண்டரை நான் தொடச்சி எடுத்துட்டேங்க. கிரைண்டர் வந்து துடைக்கிறது ஒரு பெரிய வேலை ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு வந்து சோப் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுதுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அரைச்ச அவலை வந்து நம்ம தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சிடலாங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க, ஓகேங்களா? பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த சீக்ரெட்டான ஒரு டிப்புங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குங்க, சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சட்னியோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உப்பு போட்டு நல்லா கலரி வச்சு ஓவர் நைட் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்காக விட்டுறலாம், ஓகேங்களா? நல்லாவே வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாவு ஃபுல்லாக வந்து பொங்கி மேலே வந்துருச்சு. நான் இன்னும் ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் வந்து எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு நான் எடுத்து வந்து இட்லி ஊற்றிக்கிட்டேங்க. இட்லி வந்து நான் துணி போட்டு தான் எப்போவுமே அவிப்பேன். ஸோ துணி போட்டு அவிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக தான் வரும். நம்ம இந்த மாதிரி இளநீரும் ப்ளஸ் அவலும் சேர்த்ததுனால இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்ததுங்க இட்லி. சௌமியா மீராஸ் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் வந்து காமிக்கும், நம்பர்ஸோட இது காமிக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியும் எனக்கு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஆயில், நேச்சுரலாக ஹெர்பலாக பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் நான் போட்டிருந்தேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாங்க.
கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 13 வருஷமாக அந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடிலாம் அம்மா கொடுப்பாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. கையில் தொட்டாலே அப்படி பஞ்சு போல் இருந்தது இட்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இட்லிக்கு தொட்டுக்க வந்து ஒரு சட்னி பண்ணலாம். அந்த சட்னி என்ன பார்த்திங்கன்னா கொய்யா சட்னி. கொய்யாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் பண்ணக்கூடிய சட்னி. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, சின்ன வெங்காயம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ஜென்ரலாக நான் என்ன நினச்சேன்னா கொய்யாப்பழத்தில் சட்னி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இனிச்சிட்ருக்குமே நினச்சேன் நான், இனிப்பாக இருக்கும்னு. பட் கண்டிப்பாக அது இல்லைங்க, செம சூப்பராக இருந்தது. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? அரைச்சி பார்த்துட்டு தாளித்து ஊற்றும்போது தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது தாங்க தெரியுது அந்த கொய்யாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து கம்மியாக தான் அதில் வருது. ஆக்சுவலி நான் ரொம்ப அது டாமினேட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லைங்க. செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா மசித்து வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து கொய்யா வந்து எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. பழமான காய் நீங்கள் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி தித்திப்பாயிடும், நல்லா இருக்காது சட்னி. ஃப்ளேவரும் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இந்த கொய்யாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே இறங்கிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் துருவின தேங்காய் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு அரைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கல் உப்பே யூஸ் பண்ணுற பாருங்கங்க. இந்த ஒயிட் கலர் உப்பு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒயிட்டாக இருக்க எல்லா திங்ஸுமே நான் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஸோ அரைக்கும்போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா புளிங்க. புளி முடிஞ்சால் நீங்கள் தனியாக வதக்கி கூட போடுங்க. பட் எனக்கு அன்றைக்கி வதக்க முடியல, டைம் இல்லை. அதனால் நான் இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ஓகேங்களா? காயப்பொடி போட்டு நீங்கள் இந்த சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்டியான, சுவையான, ஹெல்த்தியான கொய்யா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து மதம்பட்டி ரங்கராஜ் சாரோடைய ஸ்பெஷலான ஒரு ரெசிபீஸ். இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர். பை பை. கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பாய்.